எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப ஆம்பிஷியஸ். நீங்க வந்து ஒரு ஹை அத்தாரிட்டி பர்சன். உங்ககிட்ட எல்லா ஸ்கில்லும் இருக்கு, டேலண்டும் இருக்கு. நீங்க லீடரா மாறுறதுக்கான எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. பட் அந்த லீடரா மாறும்போது ஒரு நெகட்டிவ் ஒன்று இருக்கு, அதை யாருமே பேசுறது கிடையாது. நான் கேஜே, நான் ஒர்க்கிங் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், பிசினஸ் ஓனர்ஸ், இவங்களுக்கு எப்படி பவுண்டரி செட் பண்றது, எப்படி அது மூலியமா லீடரிஸ்டிக்கா மாறுறது, எப்படி இன்கம் டபுள் பண்றதுங்கிறத நான் ப்ரீச் பண்ணிட்டு இருக்கேன், கோச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பவுண்டரி செட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது, பிகாஸ் ஒரு லீடரா மாறணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பவுண்டரிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சில விஷயங்களுக்கு, பல விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லிதான் ஆகணும். அப்படிங்கிற ஒரு சில கட்டாயத்துக்குள்ள நம்ம தள்ளப்படுவோம். அது நம்மள லீடரிஸ்டிக்கா மாத்தும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி நம்ம மாறும்போது நம்மளோட அந்த பழைய ஓல்டு சர்க்கிள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அந்த சர்க்கிள் காணாம போகும். நீங்க ஒரு படி உங்க லைஃப்ல மேல ஏற 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 உங்க கூட இருக்கிற பீப்புள் யாருமே உங்களுக்கு வந்து பெருசா அடாப்ட் ஆக மாட்டாங்க. உங்களாலேயும் அவங்க கூட அடாப்ட் ஆக முடியாது. இன்ஃபேக்ட் நீங்க முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஜாலியா ஹாப்பியா அவங்க கூட இருக்க முடியாது, அடாப்ட் ஆகாது. ஸோ ஒரு சில பீரியடுக்கு நீங்க ஒரு ஸ்டேஜ் மேல மேல போக 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 லோன்லியா தான் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த லோன்லினஸ் தான் உங்களை சால்டிடியூடுக்கு பழகும், உங்களை ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா மாற்றும். பிகாஸ் ஒன்ஸ் நீங்க ஹிஸ்டரிஸ் எடுத்து பாருங்க, ஜியோகிரபில வெறும் ஹிஸ்டரி மட்டும் எடுத்து பாருங்க, அதுல இருக்கிற எல்லா லீடர்ஸுமே ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்டு, 2 ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் இருந்தாலும் சரி, இல்லை என்டர்பிரனர் பிசினஸ் ஓனரா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த ஃபேஸை நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபேஸ் தான் உங்களை ஸ்ட்ராங்கான பர்சனா மாற்றும். ஸோ அப்போ இந்த ஃபேஸ்ல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களோட பர்பஸ்ல அதிகமான ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். உங்களை ஸ்ட்ரென்த்தா மாத்துறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்ட்ராங் பண்ணி. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரை நான் பயங்கரமான ஒரு வீக்னஸ், யாராவது வந்து என்கிட்ட வந்து பேசிட்டா உடனே அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பட் அதெல்லாம் எனக்கு ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இந்த பீரியட் எனக்கு வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன ஸ்ட்ரென்த் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நீங்க என்னை பார்க்கறது மூலியமாவே அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ மேபி நீங்க தனியா லோன்லியா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நான் ஒன்று ஓப்பன் பண்ணிருக்கேன். யூ கேன் ஜாயின் தட். அதுல வீக்லி ஒரு பிடிஎஃப்ஸ் வந்து வரும், ஸ்கிரிப்ட்ஸ் வந்து வரும், என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்றோங்கிறது நம்ம அங்கே அப்டேட் பண்ணுவோம், ரைட்? ஸோ ஜஸ்ட் ப்ரொஃபஷனல், நாட் பர்சனல் திங்ஸ் அங்கே ஷேர் பண்ண வேண்டாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். இன்ஃபேக்ட் நான் கோச்சிங் செஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கேன், 9 to 10 ஃப்ரேம் ஒர்க்ஸ் கிட்டத்தட்ட. இஃப் யூ நீட் தட் கோச்சிங்னா லிங்க் கீழே இருக்கும். 30 minutes ஃப்ரீ கன்சல்டேஷன் இருக்கு. யூ கேன் புக் த லிங்க் ஃபார் 30 minutes ஃப்ரீ கால்.